Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. May 20, 2021 current affairs பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சைனாவும் ரஷ்யாவும் இப்போ ரீசெண்டாக பிக்கஸ்ட் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 2018 வந்துட்டு ரெண்டு கண்ட்ரியும் வந்து போட்டுட்டாங்க. May 19, 2020 ரீசெண்டாக சைனா அண்ட் ரஷ்யா இருக்கிறதுலே உலகத்தில் மிகப்பெரிய முக்கியமான புள்ளிகள் அப்படின்னா வந்துட்டு அமெரிக்கா சொல்லலாம், சைனா, ரஷ்யா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், அப்புறம் இந்தியா எல்லாருமே சொல்லலாம் ரைட்டுங்களா. அதில் முக்கியமான ரெண்டு தலைங்க சைனாவும் ரஷ்யாவும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்திலே பிக்கஸ்ட் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த ஆஸ் பர் அக்ரிமெண்ட் வந்துட்டு பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜைடாபு நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. ஜைடாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு சைனாவில் இருக்கிறது. யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 இந்த அக்ரிமெண்ட்டு கீழே சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் யூனிட் 7 அண்ட் யூனிட் 8 ஆஃப் தி தியான்மோன் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறதையும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க May 19. ஓகேங்களா. ஸோ விளாடிமிர் புட்டின் அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் எல்லாருக்கும் தெரியும். சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை May 19, 2021 ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து A76 வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐஸ்பர்க் பிரேக்ஸ் ஆஃப் அண்டார்டிகா. அதாவது வந்து அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐஸ்பர்க் தான் வந்துட்டு A76. இப்போ அது வந்து பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டார்டிகாவிலிருந்தே தனியாக பிரிஞ்சு வருது இந்த A76 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி உடையிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பனி கட்டி உருகிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. அண்டார்டிகாவில் ஃப்ரீசிங்கில் அதாவது ஒரு பாறை மாதிரியே இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐஸ்பர்க்ஸ். அதுவே வந்துட்டு அப்படியே பிளந்து தனியாக வந்து வருது அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியோடைய வெப்பமயமாதல் அப்படின்னு நம்ம வந்து மறுக்க முடியாத உண்மை ஒத்துக்கதான் ஆகணும். இந்த ஐஸ்பர்க்கோட அளவு பாருங்கள், 170 கிலோமீட்டர் லாங் அண்ட் 25 கிலோமீட்டர்ஸ் வைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐஸ்பர்க் வாஸ் ஸ்பாட்டட் பை யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சேட்டலைட் கால்டு கோப்பர்னிக்கஸ் சென்டினல். அதாவது வந்து இதை கண்டுபிடிச்சது இப்படி வந்து நகர்ந்து வருதுன்னு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கோப்பர்னிக்கஸ் சென்டினல் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் யார் அனுப்புனதுன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி உடைய சேட்டலைட் தான் அது. ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் கடலுடைய மட்டம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதா மறுக்க முடியாத உண்மையாக பார்க்கப்படுது. மேக் இட் ஷுர் A76 இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐஸ்பர்க் இன் அண்டார்டிகா. அது பிரேக் ஆகி வெளியே வந்துட்டுருக்கு இப்போது. அடுத்து இந்தியாஸ் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் டென்டேட்டிவ் லிஸ்ட். அதாவது யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு அப்பப்போ இந்தியா வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட்டை அனுப்பிட்டே, அதாவது இதையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்பிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 6 பிளேசஸை வந்து யுனெஸ்கோக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களும் டென்டேட்டிவ் லிஸ்ட்டு ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் வைக்கிறோம், நாங்கள் வந்து கன்சர்வ் பண்ணலாமா வேணாமாங்கிற யோசனையில் இருக்கும். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணுறதா வேணாமான்னு யோசனையில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 6 பிளேசஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். கங்கா கேட்ஸ் ஆஃப் வாரணாசி, அடுத்து டெம்பிள்ஸ் ஆஃப் காஞ்சிபுரம் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் கூடிய காஞ்சிபுரம் டெம்பிள்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்தில் வந்து கட்டப்பட்டதாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு சில மண்டபங்கள் கோபுரங்கள் வந்துட்டு விஜயநகரா எம்பையர் காலகட்டங்களில் வந்திருக்கும். ஸோ பல்லவாஸ் அண்ட் விஜயநகரா எம்பையர்ஸ் வந்து ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ண இடம் அப்படின்னா காஞ்சிபுரம். அங்கே இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ண சொல்லி இந்தியா கேட்டிருக்காங்க. அடுத்து சத்புரா டைகர் ரிசர்வ் இன் மத்திய பிரதேஷ். ஸோ சத்புரா மலைத்தொடர் இருக்கு இல்லைங்களா, ஸோ மவுண்டைன் இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ். அண்ட் மகாராஷ்டிரா மிலிட்ரி ஆர்கிடெக்சர் அண்ட் ஹையர் பென்கல் மெகாலித்திக் சைட். அடுத்து பெடாகாட் லாமெட்டா காட் ஆஃப் நர்மதா வேலி இன் மத்திய பிரதேஷ். அதாவது வந்து நர்மதா வேலி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. மத்திய பிரதேசில் நர்மதை ஆறு அமர்கண்டக் பிளாட்டியூ அப்படிங்கிற இடத்துல தான் வருது. அந்த நர்மதா வேலி சைடில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் வந்துட்டு பெடாகாட் அண்டு லாமெட்டா காட். இந்த ரெண்டையும் வந்துட்டு மத்திய பிரதேஷ்ல இருந்து டென்டேட்டிவ் லிஸ்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ இப்போது இந்தியாவிலிருந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்கக்கூடிய மொத்த டென்டேட்டிவோட லிஸ்ட்டோட எண்ணிக்கை எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 48 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்க்ரீசஸ் ஃபர்டிலைசர் சப்சிடி பை 140%. ஸோ May 19, 2021 ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபர்டிலைசருக்கான சப்சிடியை வந்து 1200 பெர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து முதல்ல எவ்வளோ இருந்துச்சுன்னா 500 அப்படின்னு தான் இருந்துச்சு ஒரு பேக் ஃபெர்டிலைசர் அப்படின்னா அதுக்கு 500 தான் சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 1200 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் கையிலேருந்து போகக்கூடிய காசு வந்து அதிகமாக போகும். அதுதான் வந்து விஷயம். ஃபார்மர்ஸ்க்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ 140% வந்து இப்போ ஃபெர்டிலைசர் சப்சிடி கவர்மெண்ட் கையிலேருந்து மக்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சைனா சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்சஸ் நியூ ஓஷன் அப்சர்வேஷன் சேட்டலைட் ஹயாங் 2D. ஸோ ஹயாங் 2D அப்படிங்கிறது வந்து சைனாவுடைய ஓஷன் அப்சர்வேஷன் சேட்டலைட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக யூஎஸ் காங்கிரஸ் பாசஸ் ஆன்டி ஏஷியன் ஹேட் கிரைம்ஸ் பில் டு கவுண்டர் ரைஸ் இன் இன்சிடென்ட்ஸ். அது வந்து ஏஷியன் ஹேட் கிரைம்ஸ் வந்து நிறைய யூஎஸில் நடந்துட்டு இருக்கிறங்காட்டிக்கு அதுக்கு எதிரான ஒரு மசோதா பில்லை கொண்டு வந்திருக்காங்க. அதான் ஆன்டி ஏஷியன் ஹேட் கிரைம்ஸ் பில். ஸோ அந்த இன்சிடென்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவே முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து வெஸ்ட் பெங்கால் எங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் மேக்ஸிமம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அசம்பிளி மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் ஒன்று தான் இருக்குங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் இப்போ வந்து எங்களுக்கு 2 அவையுமே வேணும். மாநிலங்களில் அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ் அப்படின்னு 2 இருக்கலாம். இப்போ எல்லா மாநிலங்கள்லேயுமே மேக்ஸிமம் ஸ்டேட்ஸில் வந்துட்டு லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. ஸோ வெஸ்ட் பெங்கால் எங்களுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மம்தா பானர்ஜி தலைமையிலான வெஸ்ட் பெங்காலுடைய கேபினெட் தான் வந்துட்டு இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும் அப்படிங்கிற பில்லுக்கு வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செட்டப் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த மேட்டர். ஸோ வெஸ்ட் பெங்காலிருந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன் சென்டர் அப்ரூவ் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு மேக் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஸ்டேட்ஸ் எதுன்னு கேட்பாங்க. ஆல்ரெடி ஒரு 6 ஸ்டேட்ஸில் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா அண்ட் மேலே போனோம்னா தெலுங்கானா, மகாராஷ்டிரா, தென் கங்கை ஆற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பீகார், யூபி இங்கே எல்லாம் தான் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் வந்துச்சுன்னா 7 ஸ்டேட்ஸ் ஆகிடும் ரைட்டுங்களா. ஸோ தமிழ்நாட்டில் கிடையாது. ஒன்லி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. அடுத்து வேர்ல்டு மீட்ராலஜி டே அப்சர்வ்டு குளோபலி ஆன் 20th May. ஸோ இன்றைக்கி தாங்க அதாவது வந்து 20th May வேர்ல்டு மீட்ராலஜி டேஸ் அப்சர்வ் பண்ணுறோம். இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஃபார் ஹெல்த். ஓகேங்களா. ஸோ மீட்ராலஜி நம்ம மெஷர் பண்ணோம், வெதரை மெஷர் பண்ணோம். எதுக்காகனா ஹெல்த்துக்காக அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் லீகல் மீட்ராலஜி அப்படிங்கிறது வந்து எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்குது. ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்குது. அடுத்து இந்தியா இஸ் தி 2nd largest இன்சூரன்ஸ் டெக்னாலஜி மார்க்கெட் இன் ஏஷியா பசிபிக். இப்போ வந்து இன்சூரன்ஸ் டெக்னாலஜி மார்க்கெட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு ஆட் வந்துகிட்டே இருக்கும், இன்சூரன்ஸ் இதில் எடுங்க அதில் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்தியா வந்து ஏஷியா பசிபிக் ரீஜன்லேயே 2nd largest இன்சூரன்ஸ் டெக்னாலஜி மார்க்கெட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு S&P குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் டேட்டா படி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 35% இந்தியாவில் தான் வந்துட்டு இன்சூரன்ஸ் டெக்னாலஜிக்கான மார்க்கெட் ஒர்க்கெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக் இட் ஷூர் 2nd largest இன்சூரன்ஸ் டெக்னாலஜி மார்க்கெட்டாக இந்தியா வந்திருக்குன்னு S&P குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சொல்லியிருக்காங்க. அடுத்து நேஷ்னல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் லான்ச்டு ஆடியோ விஷுவல் கைட் ஆப். ஸோ நேஷ்னல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் கேலரி தான். ஸோ மாடர்ன் ஆர்ட்ஸ் நிறையா வந்துட்டு அந்த காலத்தோடைய அதாவது வந்து இந்த காந்தி தாத்தா காலம், ஸோ அது மாதிரியான நிறைய காலகட்டங்களில் நிறைய ஆர்ட்ஸ் ஃபார்ம்ஸ் இருந்திருக்கும் இல்லைங்களா. அதை வந்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக ஆடியோ விஷுவல் கைடு ஆப் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அக்கேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே 2021 அதாவது ஒவ்வொரு வருஷமும் May 18 வந்து இன்டர்நேஷ்னல் மியூசியம் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த அன்னைக்கு தான் வந்துட்டு நேஷ்னல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் வந்துட்டு ஆடியோ விஷுவல் கைடு ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த மியூசியத்துக்கு போகிறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த பிக்சரை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து விஷுவல் பார்க்க முடியும். அதே சமயம் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். அதுதான் வந்து அந்த ஆப்பு, வேறு ஒன்றுமே இல்லை.
ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் போலவே டெய்லி உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் ஆகும். தேங்க்யூ.